வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை தேர்வு செஞ்ச பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய சில பங்குகளை ஒரு அலர்ட்டாக முதல்ல உங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை நோக்கி பயணிக்கலாம். அதில் முதலாவதாக அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். இது ஏற்கனவே கிட்டத்தட்ட 563 ரூபாய்க்கு போன அந்த பர்டிகுலர் பங்கு. இது ஒரு நம்ம எக்ஸாம்பிளாக தான் நம்ம போட்டு காட்டுறது. எப்படி டிஸ்டர்ப் ஆகி கீழே வருதோ அதன் பிறகு அதனுடைய லெவல்ஸ் எப்படி கீழே வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை காட்டுறோம் ஒவ்வொரு தடவையும். ஸோ 563க்கு மேலே அந்த பர்டிகுலர் வீக்கில் ஒரு க்ளோசிங் வைக்காததுனால அதுக்கு அடுத்த வாரங்கள் கீழே தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சு 3 வாரங்கள் சரியாக இறங்கி வந்து 500 தொட்டுருச்சு. 563க்கு மேலே ஒரு உச்சமாக போன இந்த பர்டிகுலர் 581 வரைக்கும் போயிருக்காங்க அந்த வாரத்தில். பட் இப்போது அது 500 வந்து கடந்த வாரம் டச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாரமும் அந்த லெவலில் தாண்டி கீழே க்ளோசிங் வைக்காமல் ஸ்ட்ராங்காக அந்த இடத்தையும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு மறுபடியும் திரும்பிடுச்சு. இந்த வாரம் 571 க்ளோசிங் போயிட்டாங்க. அதாவது 563க்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ இதை தாண்டி இது மேலே செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வரணும் அப்படின்னா 584 தாண்டி இது போகக்கூடிய வாய்ப்புகள் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 607 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 4வது ரெசிஸ்டன்ஸான ஏரியா. ஸோ அந்த லெவலுக்கு இது அடுத்த வாரங்களில் செல்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அங்கே சஸ்டெயின் ஆகி ஒருவேளை நீங்கள் கீழே வாங்கி அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா 607க்கு மேலே க்ளோசிங் போச்சுன்னா நம்ம அடுத்த லெவல்ஸை பற்றி பார்ப்போம். பட் அப்படி இல்லை அப்படின்னா 607 கிட்ட தடுமாறுதுன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒரு அலர்ட்டாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். ஃபெட்ரல் பேங்க் 349 ரூபாயில் க்ளோசிங். 333ங்கிற லெவலில் கடந்த 2 வாரங்களாக தாண்ட முடியாமல் நின்றுட்டு இருந்தது. இந்த வாரம் நல்ல வால்யூமோடு போயிருக்கு. குறிப்பிட்ட சில செக்டார்ஸ் மட்டும்தான் இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் சொல்ல முடியாது. மார்க்கெட்டை ஏற்றுறதுக்குன்னே இன்றைக்கி ஏற்றப்பட்ட செக்டார்னு சொல்லப்போனால் பேங்கிங் செக்டார் தான். அதுக்கு தகுந்தாற் போல் இதனுடைய ரிசல்ட்ஸுகள், அதுவும் குறிப்பாக இந்த பேங்க் ரிசல்ட்டுகள்லாம் வர வர கொஞ்சம் அதற்கான ரியாக்ஷன்ஸ் பேங்க் நிஃப்டியில் இருந்துச்சு. அது வந்து மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அந்த வகையில் ஃபெட்ரல் பேங்க்கினுடைய ரிசல்ட்டும் ஏற்கனவே வந்துட்டதுனால 349 தாண்டி அதனுடைய செயல்கள் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 361 தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய இடம். ஒருவேளை அதையும் கடந்துக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 380ங்கிறது அடுத்த லெவல். அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 429ங்கிறது இந்த 2 லெவல்களும் நாம் புதுசாக சேர்த்துருக்க இடம். ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் இது இன்னும் ஏறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட்னால. ஸோ வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த 2 லெவல்ஸ்களும் கூடுதலான ஒரு உதவி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கவனமாக பார்த்துங்க. சரியாக போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கேயாவது ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் டக்கு நீங்களும் எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 4 லெவல்களையும் கடந்துட்டாங்க. 574 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ 399, 443, 511 அண்ட் 565 இது 2 வாரத்தில் ரொம்ப வேகமாக இந்த 4 லெவல்களும் கடந்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுருச்சு. ஒருவேளை அடுத்த வாரம் தொடர்ந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸ்களை பற்றி அதில் யோசிக்கலாம். பட் ஏற்கனவே கீழே இந்த 337 ரேஞ்சில் நம்ம சொன்ன அந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து கவனமாக பார்த்து அது 565க்கு கீழே வராத வரைக்கும் நமக்கு மேற்கொண்டு போகிறதுக்கு உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. சந்தர்ப்பவசமாக திரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். HSCL 741 ரூபா 55 காசில் க்ளோஸ். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா 690 கடந்திருக்காங்க. ஒரு 6 வாரம் பாருங்கள் அந்த லெவலில் தாண்ட முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க. ஸோ சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரியும் ஒரு பயமுறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்குன்னே செய்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். பட் அது டெக்னிக்கலாக நம்ம வந்து உஷாராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். கீழே இருக்க சப்போர்ட் லெவலை கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம கருதலாம். அப்படி ஒரு வேளை கட் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வர்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடணும். அதுவும் கன்ஃபர்மேஷனோடு இருக்கணும். இதில் நிறைய நமக்கு வந்து அப்படியே
நம்ம அங்கே இருக்கிற பொருளை அப்படியே அள்ளிட முடியுமா அப்படின்னா முடியாது, கண்டிப்பாக யாராலையும் முடியாது. அதில் என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு. ஆனாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோமோ அந்த முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் தொடர்ந்து. அதுக்கு தான் நம்ம இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போவும் இந்த வாரம் கேண்டில் நமக்கு ஏர்னிங்ஸ்னால இது மேலே போயிருக்கலாம். ஒருவேளை அடுத்த வாரம் தொடர்ந்து ஏறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த இம்பேக்டோட போச்சு அப்படின்னா 773 817 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகும்போது என்ன செய்யுதுங்கிறத பார்த்து நிதானமாக முயற்சி செய்யுங்கள். அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். BHEL. இது பாருங்கள், நம்ம கொடுத்த லெவல்லேருந்து என்ன மாதிரி இருக்குது. ஏற்கனவே கீழேருந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து 379க்கு மேலே போயிடுச்சு. நம்ம அடுத்து ஒரு லெவலை கொடுத்தோம், அது 437ன்னு. இந்த வாரம் 446 வரைக்கும் போனாலும் அந்த லாஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வாரங்கள் பாருங்கள் தடுமாறிக்கிட்டே இருக்குது. 379க்கு கீழேயும் க்ளோசிங் கொடுக்காம மேலேயும் போகாமல் ஒரு சைட் வேஸில் இருந்துகிட்ருக்கு. ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அந்த நேராக ஒரு கொடி கம்பம் அதுக்கு மேலே ஒரு கொடி. ஸோ அந்த மாதிரியான ஒரு லெவலில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா 437க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே வேகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறும். அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் தராமல் 379 கீழே வந்தால் பிரேக் டவுன்ன்ற நிலைமைக்கு வந்து வீக்காகி கீழே இறங்கி வர்றதுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்துரும். ஸோ கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா உஷாராக வாட்ச் பண்ணணும். சில நேரம் இப்போ இந்த 446 போகும்போது மேலே போயிடுச்சுன்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் கடைசி நாட்களில் கூட அந்த மாற்றங்களை கொடுத்து கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ 437 தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு வேளை சென்றுச்சு அப்படின்னா 495ங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதையும் கடந்து செல்லும்போது 594 அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய இடம். அது சந்தர்ப்பவசங்களாக இதெல்லாம் தாண்டி க்ளோசிங் வச்சால் மட்டும்தான். இவ்வளோ கேப் இருக்குதே, அதுக்கு இங்கேயே நான் வித்துடலாமே அப்படின்னு கூட உங்களுக்கு நினைக்க தோணும். கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட ஒருவேளை இந்த 437 கடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு இன்னும் அதிகமான வருமானம் வரதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் ரிஸ்க்கு. இந்த லெவலில் தான் நமக்கு ரெண்டுக்கும் நடுவில் நம்ம அந்த முயற்சிகளை எடுக்கிறோம் பார்த்திங்களா. இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம். இல்லைனாலும் ஒரு சின்ன இழப்பை தாங்கி கொண்டு அந்த ஏதாவது எல்லாத்துலேயுமே அப்படியே நடந்துடாது. ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் தான் நமக்கு வந்து மேலே போகாமல் கீழே வந்து கூட நமக்கு வெறுப்பேற்றிடலாம். ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து மேலே போச்சுனாலும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இந்த வாரம் வந்து அது ஏர்னிங்ஸும் வந்திருக்கு, டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகுதுங்கிறத நம்ம வரக்கூடிய வாரங்களில் பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம முயற்சி பண்ணோம். அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் கொடுத்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த 495 594 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகள் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய அலர்ட்ஸுகள். இந்த வாரம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸு கடந்த ஒரு 4 நாட்களாக ரொம்ப பெரிய ட்ரேடிங் இல்லை. கடைசி இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னான்னு பார்த்துடலாமா. ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வு வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 435 க்ளோசிங். 430 அப்படிங்கிறது நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது, இப்போ சப்போர்ட் லெவலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ 399 கடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த 3 வாரங்களாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து வந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய வாரங்களில் நமக்கு அது ரிசல்ட்டும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏற்றம் நல்லா இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து 436 கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 468ங்கிறது தான் முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 516 அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 573 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு யூட்டர்ன் பண்ணியிருக்கு. அந்த 430ங்கிறது ஏற்கனவே இருந்த இடம், அங்கேருந்து கீழே வந்து தான் இப்போது நமக்கு ஒரு யூட்டர்ன் எடுத்து மேலே அந்த லெவலை கிராஸ் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால ஒருவேளை அந்த லெவலை தக்க வச்சு அது மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இந்த 3 லெவல்களும் நமக்கு அடுத்து வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. இந்த வாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். நிஃப்டி வந்து கடந்த இந்த 4 நாட்களும் பார்த்திங்கன்னா 24,000 ஒட்டியே ட்ரேடிங் நடந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் குறிப்பாக வேகமாக பேங்க் செக்டர்ஸுடைய இம்பேக்டாகவே சொல்லலாம். அதனுடைய ஏற்றம் இன்றைக்கு அதை ஏற்றி கொண்டு போய் மேலே விட்டுச்சு. ஸோ இருந்தாலும் பெரிய நமக்கு ஸ்டாக்ஸுகளில் வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் பெரிய ஸ்டாக்குகளில் நமக்கு இருக்க ஒழிய சின்ன ஸ்டாக்குகளில் எதுவும் இல்லை. குறிப்பாக 500 ரூபாய்க்கு உட்பட்ட ஸ்டாக்குகளில் சரியாக இல்லை, எனக்கு திருப்திகரமாக இல்லை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் தேர்ந்தெடுத்துருக்கிறதே இது ஒன்று தான்.
அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த அலர்ட்ஸாக நான் கொடுத்த சில ஸ்டாக்ஸுகளே வந்து அந்த பர்டிகுலராக லெவல்ஸை கடந்துச்சுனாலும், அந்த குறிப்பாக ஃபெட்ரல் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அண்டு பிஹெச்இஎல்லும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த லெவல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஃப்ரெஷ் லெவல்ஸாக எடுக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் ஷார்ட் பீரியடில் போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸுகளில் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலை நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு கூட பை பண்ணி நம்ம இதில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். நிறைய பங்குகள் எடுத்து போடுறது முக்கியம் இல்லை, வருமானம் வரக்கூடிய வகைகளில் இருக்கணும். எனக்கு போன வாரம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஒரு 4 பங்குகளை போட்டு அதை நான் வந்து ஒரு ஷார்ட் ட்ரேடாக பண்ணி எனக்கு அதில் வருமானத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் வந்து இதை ஒரு சொல்கிறதுக்கு, இந்த மீடியா மூலயமா நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எனக்கு நான் வருமானம் இதில் வரலனாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷமாக நான் இதில் பார்க்குறது என்னென்னா, அவங்களுக்கு இப்படி ஒரு வருமானம் நம்மளால் கிடைச்சிது பார்த்தீங்களா, அவங்க சந்தோஷப்பட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னுன்ற வார்த்தையை போடுறாங்க கமெண்ட்டில். அந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்த்துங்கிறது நமக்கு மிகப்பெரிய வருமானமாக நான் கருதுகிறேன். அது பணமாக என் கையில் வரலனாலும் ஒரு நல்ல மனமாக என் கையில் வந்து நிற்கிது பார்த்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதுமானதாக நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து என்னுடைய சர்வீஸை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாகவும், நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் மூலியமாகவும், நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் மூலியமாகவும் எனக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. நல்ல மனிதர்கள் கண்டிப்பாக என்னோட பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள். அது எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷத்தை தருது. தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த பர்டிகுலர் டேயில் எனக்கு சரியாக வாய்ப்புகள் இல்லைனாலும், செவ்வாய்க்கிழமை ஒரு வேளை பங்குகள் நிறைய அமைஞ்சதுன்னா அன்றைக்கி உங்களோடு மீண்டும் இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.